ரணில் பந்தனாக ரோஹலட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நேற்று இரவு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் நேற்று இரவு 10:40 மணியளவில் அவர் சிறைச்சாலைக்கு அழை செல்லப்பட்டார். வெளிக்கடை சிறைச்சாலையில் கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் அங்கிருந்து அவர் பதிவிடப்பட்ட பின்னர் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை திணைக்கள உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை பார்க்கலாம். இதே போல இப்போது அவருடைய லண்டன் விஜயம் என்பது தனிப்பட்ட விஜயம். தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளி விழாவுக்காக 166 லட்சம் ரூபாவை செலவழித்து அரச பணம் செலவிட்டு அவர் அங்கு சென்றிருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. அவர் விசாரணை பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கமறியலில் இருக்கிறார். இவ்வாறு இருக்க ஐக்கிய தேசிய கட்சி அவர் லண்டனுக்கு அவர் அழைக்கப்பட்டதற்கான அழைப்பு கடிதத்தை பகிர்ந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதுக்கு தலைப்பிடுகிறது. லண்டன் அழைப்பிதழை உடன் பகிர்ந்த ஐதேகா என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோருக்கு 2023 செப்டம்பரில் லண்டன் வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பிதழின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராபர்ட்ரி கையொப்பமிட்ட அழைப்பிதழ் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதில் அவர்கள் இந்த பல்கலைக்கழக நிகழ்வுக்காக அழைக்கப்பட்ட அழைப்புதல் தொடர்பான தகவலை அடிப்படையாக வைத்து இந்த கடிதத்தை ஐக்கிய தேசிய கட்சி பகிர்ந்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம்.